ஜெபம். ஜெபம் செய்வோம். இங்கே இருக்கிற நம்ம கூறியிருக்கிறீர்களோ மற்ற வாசல் தேவனாகினே காலையிலும் பிரசனமாயிருந்து இருக்கிறோம். அனைவருக்கும் ஆசீர்வாதமாக வந்திருக்கிற கல்வியும் நாங்கள் ஆசிரியர் இருக்கிறோம். ஆசிரியருக்கும் நாடுகள் வாசல் பகுதி செய்தி அனைத்தும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறோம். பிதாவே, ஆமென். நாம் யாவருக்கு அன்று நமக்கு பார்க்க பாமாவிலே 22வது பாடல் தூயது தூயா சர்வ பாமாவிலே 22வது
பக்கம் 5 நாம் இன்னொரு ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா அரசியலும் அறிவிக்கிற சர்வ கடவுளே, நாம் தேவனுக்கு பரிபூர்ணமாய் கூறவும் ஒரு பசுத்த நாமத்துவமாய் மேம்படுத்தும் ஒரு பசுப்பாவை என்பதால் எங்கள் விருது சுத்த முடியாத கத்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உங்களுடைய மகா விசுவாசத்திற்கும் ஆண்டவருடைய சரித்திரம் நடத்தி வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு அவருடன் வீட்டு செய்வதற்காக கடவுளுக்கு சொல்லிவிடுவோம். நாம் பாவம் உலகத்தோடு உண்மையான மனசாகப்பட்டு அன்பும் செய்யும் வாழ்ந்து நீ கடவுளை கற்பனை கொண்டுள்ளார் பரிசுத்தமாக நடப்பட்டிருக்கிறனா நமது ஆண்டவரை சிறுத்து மூலமாய் சர்வ உருவாதபடி மறுபடியும் நம் பாவங்களே ஏலம் காணப்படுகிற பாவ அறிவிப்பதற்கு வாயிலாக சேர்ந்து செய்வோம். கடவுளாகவே
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ கடவுள் உத்தமமான சகோதரர்களுடைய விசுவாசத்தோடு நம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மன்னிக்க யாவருக்கும் பாவத்தை விடுவித்தோம் என்று மிகுந்த வாக்கு செய்திருக்கிறார். அவர் நாம் கிறிஸ்துவின் நாம் விளங்கி நம் பாவத்தை மன்னித்து அவருடைய ஆவி சகலமே நம்மை உறுதிப்படுத்தி நம்மை நித்திய கடையை சேர்ப்பாராக. கடவுளே, உம்மை நம்பும் யாவருக்கும் நேரே மாறுமாவல உமானது எதுவும் உறுதியோ தூய்மையோ பெறுவதில்லை. உமது கல்வியை எங்கள் மேல் பெருக செய்து இறுதியில் நிலையானவைகளையும் இழந்து போகாமல் நிலையற்றவர்களை கடந்து செல்ல உமது கல்வியை எங்கள் மேல் பெருக செய்யும். விண்ணுலகில் வீட்டுள்ள தந்தையை ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு இந்நன்மை எங்களுக்கு கல்வி செய்தோம். யாவும் அமர்வோம். உங்களது திரைப்பாடல் வாசிப்போம். சீரிய ராஜாவின் கைகளாகி நாகமா என்பவன் தன் ஆண்டவனுக்கு பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளமாய் இருந்தான். அவனை கொண்டு கட்ட சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி அவனோ கிறிஸ்துவர்களாக இருந்தான். சீரியாவிலிருந்து கண்கள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்படுத்திக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அவள் தன் ஆட்சியை பார்த்து, என் ஆண்டவன் சமாளிக்க தீர்க்கதரிசி எவ்வாறானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய கிறிஸ்தவத்தை நீக்கிவிடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரேல் கிறிஸ்துக்கள் என்னென்ன விவரமாய் சொல்கிறார் என்று தன் ஆண்டவனை அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரேலின் ராஜாவுக்கு எதுவும் தெரிகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 காலம் வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறைகொண்டும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரேல் ராஜாவுக்கு அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே அந்த நிருபத்தை முடித்து உண்மைக்காரர்களை நாகமான் கொண்டு வந்தான். நீ அவன் இஷ்டத்தை நீக்கிவிட அவனுடைய அனுமதியை தெரிகிறது என்பது பசுமைக்கு போட்ட முதல் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இதோ மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சின்னங்கொண்டு எதிர்பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு
கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவனுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்று என்று கண்டு அப்பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தைகளில் உள்ள அதிகாரிகளிடத்தில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் களங்கம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர்களை கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் என்றார் என்பதை வாசிப்பதில் 2ஆம் வேதபாகம். இயேசு கடலில் ஏறி மறுபடியும் கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த பொழுது எல்லா ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபமாலை தலைவர் ஒருவனாகிய எபிரேயர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவசியப்படுகிறார், அவர் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து இப்பொழுது உங்கள் கையை வையும், அப்பொழுது கிடைப்பார் என்று அவர் மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவருடைய கூட போனார். எல்லா ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருங்கினார்கள். 35ஆம் வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபமாலை தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தை மறித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபமாலை தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் நம்மோடு வருகிறதற்கு இடம்பெறாமல் ஜெபமாலை தலைவருடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அடுத்து புலம்பியவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மதிக்கவில்லை, நிற்கிறையால் இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தாவரையும் தாயும் நம்மோடு வரவழைத்து வைத்துக் கொண்டு பிள்ளையிடத்திற்கு பிரவேசித்து பிள்ளையை கையை பிடித்து பிள்ளைத்தாமி என்றார். அதற்கு சிறுவனே எழுந்து உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுவன் எழுந்து நடந்தார். அவர் 12 வயதுள்ளவராக இருந்தால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு நம்பினார்கள். அது ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு ஒரு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் என்பது வாசிக்க வேண்டிய பகுதி. வாசிக்க Amen.
எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் தியானமும் இந்த காலையிலும் சமூகத்திலே ரீதியாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக பரிசுத்த தேவாலயத்திலே இவ்விதமாய் நாம் ஒன்றாக கூடி ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் தந்தது நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவரை தெரிவிப்போம். தொடர்ந்து நம்முடைய தனிச்சபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே இந்த கொரோனா நோய் தொடர்ந்து நம்முடைய தேசத்தை விட்டு நீங்கத்தக்கதாகவும், உலகத்தை விட்டு அது அழிந்து போகத்தக்கதாகவும் கடவுள் தொடர்ந்து செயலாற்றுகிற தேவனாக இருந்து அதை முற்றிலுமாக நிகழ்த்திட வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். அது மட்டுமாக நாம் திரும்பவும் பழைய நிலைகளிலே நம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, அநேகராக நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, எல்லா வயதினரும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஆலய ஆராதனை நடைபெறுவதற்காக ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் இப்படி ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மையான காரியங்களை கட்டளையிடுவாராக. நேற்றைய தினம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாம் அனைவரும் அறிமுகமாக குழந்தைகள் தினமாக நம்முடைய தேசத்துக்கு நாம் கொண்டாடினோம். நேரு பண்டிட் நேரு அவர்களுடைய பிறந்த நாள், அது குழந்தைகளுடைய நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தபடினாலே இன்றைய நாளளவும் நவம்பர் 14ஆம் தேதியை குழந்தைகள் தினமாக நாம் அனுசரித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நம்முடைய சின்னார் மாமன்றம், தென்னிந்திய திருச்சபையுடைய மாமன்றம் அந்த ஞாயிற்றுக்கிழமையை குழந்தைகள் ஞாயிறாக, அதுவும் பெண் குழந்தைகள் ஞாயிறாக அனுசரிப்பதற்காக தனி வழிபாட்டு முறையை அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். வேலை நமக்கு அது வாய்ப்பில்லை. ஆனால் மாமன்றம் அவர்கள் நமக்கு ஒரு ஆராதனை முறைமையை எழுதி கொடுத்து பெண் குழந்தைகள் ஞாயிறாக அனைத்து திருச்சபைகளிலுமே அது அனுசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பெண் குழந்தைகள் ஞாயிறாக நாம் இதை அனுசரிக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே பெண் குழந்தை தினமாக ஜனவரி 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டே, இந்தியன் நேஷனல் கேர்ள் சைல்ட்ஸ் டே என்று சொல்லி ஜனவரி 24 நாம் நினைவு கூறுகிறோம். அக்டோபர் 16ஆம் தேதி, ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 16ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்ட், இன்டர்நேஷனல் உலக அளவிலான பெண் குழந்தைகள் தினமாக அக்டோபர் 11 நினைவு கூறுகிறார்கள். அவ்விதமாக இந்த நவம்பர் 14ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிறு பெண் குழந்தைகள் ஞாயிறாக நினைவு கூறுவது நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய வருடத்தில் 3 முறை நாம் குழந்தைகள் தினமாக, பெண் குழந்தைகள் தினமாக அதை நாம் நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவ்விதமாக நாம் பெண் குழந்தைகள் ஞாயிறாக நாம் அனுசரிக்கக்கூடிய நோக்கமே சமுதாயத்தில் இன்னும் பெண் அடிமைத்தனமானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பெண் குழந்தைகள் விரோதமாய் பாலியல் தொல்லைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவை உலகத்தில் இத்தகைய கொடிய நிலை மாற வேண்டும். குழந்தைகள் என்பது நம்முடைய வீட்டில் இருந்தாலும், பக்கத்து வீட்டில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் குழந்தைகள் தான். அவை இந்த குழந்தைகளை குழந்தைகளாக பாவித்து அவர்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்யாத ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்திய தேசமும் சரி, உலக அளவிலும் சரி, பெண் குழந்தைகளை மையமாக வைத்து அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உரிமையை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை சிறப்பான முறையில் நினைவு கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இல்லங்களில் இருக்கிற பெண் குழந்தைகளை நாம் ஆசீர்வதிப்போம், வாழ்த்துவோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவர்களுக்குரிய இந்த உரிமைகளை நாம் கொடுக்கவும், அவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு தீமையான காரியமும் நடைபெறாதபடி கடவுள் அவர்களை பாதுகாத்திட அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்கு உதவிகள் மீட்டவும் நாம் துணை நிற்போம். பெண் குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க் எழுதின நற்செய்தி நூல்
10வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி நூலில் 10ஆம் அதிகாரத்திலே 13, 14 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசனப்படுகிறார். எதற்காக விசனப்படுகிறார்? பெற்றோர்கள் குழந்தைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அது இருக்கக்கூடிய சீடர்களுக்கு தெரியும், ஆண்டவர் கடைக்கோடு இருக்கிறார், ஊழியர்களுக்காக பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார், அவரை அதிகமாக தொந்தரவு செய்ய வேண்டாம், அவர் சற்றே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில பெற்றோர் குழந்தைகளை கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறார்கள். அது சரியான காரியம் அல்ல. சீசர்கள் எண்ணியது, சீசர்கள் செய்வது தவறு என்று சொல்லி சொல்ல முடியாது. சரியான காரியம்தான். ஆண்டவருக்கு உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் சற்றை இழைப்பாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் அத்தகைய வகையில் தடுத்தார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். அவை இந்த நாளிலே பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு தீய செயலும் ஆண்டவரை எவ்வளவு தூரம் கோபப்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவ்வளவு தூரம் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், அவ்வளவு தூரம் பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டுவதாக இருக்கிறார்கள். அது அவருக்கு விரோதமாக சொல்லுகிற ஒரு கடினமான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். சொல்வதற்கு எவ்வளோ கடினம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சிறு குழந்தைக்கு இடர் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் ஓடுகிறது நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை குழந்தைகள் வீட்டிலே எந்த முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு தூரம் அந்த குழந்தை மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பெற்றோர்கள் அத்தகைய ஜாக்கிரதையோடு பிள்ளைகளை வளர்த்துவதற்கு நீங்கள் முற்பட்டிருக்கிறீர்களா? பிள்ளைகளுக்குள்ள திருமணமாகிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் வளர்த்த வேண்டிய விதத்திலே அவர்களே வளர்ந்து கொள்வார்கள் சொல்லி நாம் விட்டு விடுகிறோமா? ஆனால் ஆண்டவர் இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அவர் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு தூரம் பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டுவதாக, அவரை நேசிக்கிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது, கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீர் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவை இந்த குழந்தைகளை குறித்து சொல்லுகிற பொழுது, பெண் குழந்தைகளை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது, எந்த விதத்திலும் வேறுபாடு நீங்கள் காட்டக்கூடாது. ஆண் குழந்தைக்கு ஒரு நீதி, பெண் குழந்தைக்கு ஒரு நீதி என்பது அல்ல. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் அவர் ஒன்றாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்பது இந்த நாளிலே மிகவும் இன்றியமையாத ஒரு காரியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தொலைக்காட்சி பெட்டியை எடுத்தாலும் சரி, அல்லது செய்தித்தாளை எடுத்து வாசித்தாலும் சரி, பத்திரிகையில் எடுத்து நாம் வாசித்தாலும் சரி, பெண் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு விரோதமாய் இழைக்கப்படுகிற அநீதியான காரியங்களை நாம் வாசிக்கிற பொழுது நம் மனம் பதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தகைய கொடிய செயலை செய்கிறவர்களுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வந்து அவர்களை அத்தகைய காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு அரசன் அவர்களை இன்னும் அதிக தண்டனை கொடுக்க, அவ்விதமான ஒரு காரியங்கள் நம்முடைய தேசத்தில் இல்லாமல் போகும்படியாக இருக்க அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அரசு அத்தகைய வகையிலே நல்ல நடவடிக்கைகளை எடுத்து பெண் பிள்ளைகளுக்குரிய அந்த பாதுகாப்பு, அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தமிழகத்திலே நாம் பார்க்கிறோம், பெண்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அந்த காரியங்கள், குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக மகளிர் காவல் நிலையம் ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு காரியம். இப்போ பெண்களுக்கு எதிராக அநீதி செய்யக்கூடியவர்களை பெண் காவலர்கள் விசாரித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பது பெண் குழந்தைகளுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பை தருகிறது. ஆனால் இன்னும் சட்டங்கள் இன்னும் கடுமையானதாக இருக்க வேண்டும். அத்தகைய கொடியவர்கள் இந்த நாட்களிலே இல்லாதபடி அவர்கள் அனைவரும் அழித்திடவும், அவர்கள் இனி அத்தகைய தவறு செய்யாதபடி இருக்கவும் இருப்பதாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். யோகுடைய சரித்திரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 42வது அதிகாரம், யோகு 42வது அதிகாரம் 10வது வசனம் 15வது வசனத்திலே நாம் விரும்பமாய் வாசிக்கிறோம்.
யோபுவை கடவுள் ஆசீர்வதிக்கிறாராம். அவருக்கு எவ்வளவு மாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்ததெல்லாம் சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனையோ சொத்துக்கள் வைத்திருந்தார், அத்தனையும் அவர் இழக்க நேர்ந்தது. 7 குமாரர்களும் 3 குமார்த்திகளும் இறந்து போனார்கள். அவருக்கும் உடலில் கருத்தில் ஏற்பட்டு கொடிய தண்டனை அனுபவிக்கக்கூடியவராக அத்தகைய கொடிய வேதனையில் அவர் இருந்தார். அந்த நிலையிலும் கூட ஆண்டவருக்கு விரோதமாய் அவர் எந்த ஒரு வார்த்தையும் செய்யாதபடினாலே ஆண்டவர் யோபுவுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை அவர் ஆசீர்வதிக்கிறாரா. எத்தகைய வகையில் அவர் ஆசீர்வதிக்கிறாரா? யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தில் 14,000 ஆடுகள், 6,000 கழுகுகள், 1000 ஏறு மாடுகள், 1000 கழுதைகள் அவருக்கு கொடுத்து யோபுவுடைய நிலைமையை அவர் இரட்டத்தனையாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு மீண்டும் 7 குமாரர்களும் 3 குமாரர்களும் பிறப்பதாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அவர் செய்த ஒரு காரியம், என்ன காரியம் செய்தார்னா 15ஆம் வசனத்தில் அவர்கள் தகப்பன், அதாவது யோபு, அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். அவங்க 7 குமாரர்களுக்கு என்ன சொத்துக்களில் எவ்வளவு பங்கு கொடுத்தாரோ அதே அளவு இந்த பெண் பிள்ளைகள் 3க்கும் அவர் கொடுத்தார் சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே திருமறையில் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், பெண்களுக்கு விரோதமாய் தீமைகள் நடைபெறாதபடி பெண்களுக்குரிய அந்த நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் என்னாகும் 27ஆம் அதிகாரத்தில் 5 பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். போர் பொருளை அவர்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது வாக்குத்தத்த நாடாகிய கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் அவருடைய எண்ணிக்கையை நீங்கள் எண்ணி வாருங்கள், யார் எத்தனை பேர் இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து அவர்களுக்குரிய அந்த இடத்தை, அந்த நிலத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள். கணக்கெடுப்பில் எல்லாம் ஆண் பிள்ளைகளுக்குரிய அந்த வாரிசுகளுக்குரிய அந்த தொகையை தான் அவர்கள் கணக்கெடுக்கிறார்கள். ஆனால் இதில் 5 மிகவும் பிரேவ் விமன் என்று சொல்லப்படுகிற தைரியசாலியான பெண்கள் 5 பேர் அவர் என்ன செய்கிறார்கள், எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே பெண்களுக்கு விரோதமாய் அநீதிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பார்த்து உலகமே இப்படித்தான், நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, பெண்கள் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? திருமறையில் அதை சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கள் உரிமைக்காக போர் பொருளை எழுதுகிறார்கள். கடவுள் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து அவருக்கு உதவி செய்ததாகவும் அதில் எழுதப்பட்டிருப்பது தான் பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆகவே தங்களுடைய குரலை உயர்த்துவதற்கு, கடவுள் தங்களுடைய குரலை கேட்பார், தங்களுக்கு நியாயம் வழங்குவார் என்று சொல்வதற்கு இத்தகைய காரியங்கள் அவர்களுக்கு மிகுந்த ஒரு ஊக்கத்தை தரக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பின் குமாரனாகிய மனாசே குடும்பங்களில் செப்லோபியாத் என்று அழைக்கப்படுகிறவருடைய குமார்த்திகள் 5 பேர் இருக்கிறார்கள். 5 பேருடைய பெயரும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. மக்லால், நோவா, ஒக்லா, மில்கா, திர்சா என்று அழைக்கப்படுகிற 5 பேர். அவர்கள் என்ன செய்கிறார்கள், மோசேயிடத்தில் போய் சொல்கிறார்கள், வாக்குத்தத்தனாகிய கானான் தேசத்துக்கு நாங்கள் போக இருக்கிறோம், எல்லாருக்கும் அந்த இடத்தினுடைய பங்கு கொடுக்கிறீர்கள். எங்களுடைய தகப்பன் இல்லை, ஆண் வாரிசும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு நாங்கள் எங்கே போவோம்? எங்களுடைய 5 பேருடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? எங்களுக்கு ஏன் எங்களுடைய தகப்பனுடைய அந்த சொத்தில் அவர்களுக்குரிய அந்த காரியத்தில் எங்களுக்கும் ஏன் பங்கு தரக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே ஆண்களுக்கு தான் அந்த பங்கு என்று சொல்லப்பட்டிருந்த காலம், பெண்களை அவர்கள் கணக்கில் எதிர்த்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு காலம். ஆனாலும் உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் அமைதியாக இருந்து விடவில்லை, அதற்கு எதிராக தன்னுடைய குரலை உயர்த்துகிறார்கள். நிச்சயமாக எங்களுக்கும் மத்தியிலே பங்கு வேண்டும், நாங்களும் அந்த தேசத்துக்கு போய் வாழ வேண்டும் அல்லவா? நாங்கள் வாழ்வுக்கு எந்த ஆதாரமும் இல்லாதபடி நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 27 எங்கள் தகப்பனுடைய குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். மோசே என்ன செய்கிறார், அதை கடவுளிடத்தில் போய் முறையிடுகிறார். இப்படி இவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. என்ன செய்வது ஆண்டவர் என்று சொல்லி மோசே அதை கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னாகும் 27, 6, 7, 8 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறது சரிதான். ஆண்டவரே சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறது சரிதான் என்று சொல்லிவிட்டு
மோசேக்கு கற்று சொல்கிறார். அவர்கள் சொல்லுகிறது சரிதான். தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. அவர்கள் உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு உரிமை இல்லாமல் போகிறது. ஆனாலும் அவர்கள் அமைதியாக இருந்துவிடவில்லை. தங்களுக்கான உரிமையைக்காக அவர்கள் மாந்தாடுகிறார்கள். ஆண்டவரிடத்திலே அவர்கள் மோசத்தில் கேட்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியத்தில் கேட்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே நியாயம் கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் தருகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் நான் என்னாக 27 ஒருவன் குமாரன் இல்லாததுனால் ஒரு சட்டமே ஏற்றுகிறார். அவர்கள் அந்த போர்பொருள் எழுப்பினதினாலே ஒருவன் குமாரன் இல்லாதவன் மறைத்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டமே அந்த நாளிலே அவர்கள் மூலமாக அந்த 5 தைரியசாலியான விமன் 5 பேருடைய அந்த காரியங்களால் அது கிடைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு 3 விதமான காரியங்கள் அவர்கள் கடவுள் எங்களுக்கு தருவார். அதுதான் அவருடைய விசுவாசம். அவை எங்களை அடிமைப்படுத்தலாம், எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படலாம், எங்களை விதமான நிலையிலே நடத்தப்படலாம். ஆனாலும் கடவுள் எங்களை கைவிட மாட்டார், கடவுள் எங்களுக்கு தேவையை சந்திப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. இன்னும் அவர்கள் போய் சேரக்கூடிய அந்த நாட்டிலே தங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி அதை நம்பினார்கள். கடவுளத்தை முறையிட்டோம், கடவுள் அதை செய்வார். அந்த தேசத்தில் நாங்கள் போய் குடியிருப்பதற்கு ஒரு எதிர்காலத்தையும் ஆண்டவர்களுக்கு தருவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் அமைதியாக இருந்தால் இவ்விதமாக பாதிக்கப்படுகிற பெண்களுக்கு நியாயம் கிடைக்காமலே போய்விடுமே என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தோடு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி தங்களுக்கு பின் வரக்கூடியவர்கள் அத்தகைய காரியங்கள் கிடைக்கப்பெறும் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக தங்களுடைய பொருளை உயர்த்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவர் சொல்கிறார், கருவறையிலிருந்து கல்லறை போகும் வரைக்கும் பெண்களுக்கு பாடுகள் தான். எல்லா மனிதர்களுக்கும் பாடுகள் தான், பாடுகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனால் கம்பேரிங் டு மனிதர்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பெண்களுக்கு இன்று விளைக்கப்படுகிற அநீதிகள், கருவறையிலிருந்து அந்த பெண் குழந்தையாக இருந்தால் அழித்து விடு என்று சொல்லக்கூடிய நிலையில் பெண் குழந்தைகள் இருந்தால் கள்ளிப்பால் கொடுத்து அவர்களை இறக்க பண்ண வேண்டும் என்று சொல்கிற நிலையில் அவர்கள் பிற்காலத்தில் அவர் விதமாக நாம் வளர்த்தி ஆளாக்க அவர்களுக்கு எதிர்காலத்தை நாம் கொடுப்போம் என்று சொல்லுகிற ஒரு தயக்கத்தோடு எத்தனையோ பெண் சிசுகள் கொலைகள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் அந்த குழந்தைகள் படுகிற பாடுகள், பெண்கள் படுகிற அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் சொல்லமான காரியங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் பெண்கள் எவ்விதமாக அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 16:16 பவுலும் சீலாவும் அவர்கள் ஜெபிப்பதற்காக அவர்கள் சென்று வரக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் போகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துல குறி சொல்லுகிறதுனால் தன்னுடைய எஜமான்களுக்கு நிறைய வருவாயை ஈட்டி கொடுத்த ஒரு பெண் அங்கு இருக்கிறார். குறி சொல்லுகிறதுனால் பெண் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கிய ஒரு பெண் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், பவுலையும் சீலாவையும் பார்த்து உன்னதமான தேவனுடைய குமாரர்களே என்று சொல்லி அவரை அழைக்கிறார். அவர் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு சாட்சியாக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார், பவுலும் அந்த சினம் கொண்டு 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:18 பவுல் சினம் கொண்டு அந்த பிசாசை பார்த்து அவர் சொல்கிறார், நீ இவளை விட்டு புறப்பட்டபடி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவ்விதமாக குறி சொல்லுகிறார். தன்னுடைய எஜமானுக்கு அநேக வருவாய்க்கு கொடுத்த அந்த பெண், அந்த குறி சொல்லுகிற ஆவி, இந்த தீய ஆவி அவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அவர் குணமடைகிறதை பார்க்கிறோம். என்ன செய்திருக்க வேண்டும், இந்த பெண் இவ்விதமாக இருக்கிறார் என்று சொல்லி விதமாக தீய ஆவினாலே பிடிபட்டிருந்தவள் இப்பொழுது விடுதலை இருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தோஷத்தில் இருக்க வேண்டும். பவுலும் சீலாவையும் பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 16:22 அவருடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடித்து சிறைச்சாலையில் அடைத்து தொழு மரத்தில் அவர்களை கட்டி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் அவர்கள் அந்த பெண்ணை வைத்து குறி சொல்லுகிறதுனால் அந்த எஜமான்களுக்கு எவ்வளவு வருவாய் கிடைத்து கொண்டு வந்தது. பெண் அடிமைத்தனம் எவ்வளவு தொலைநோக்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் பவுல் சீலா போன்றவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு விடுதலை வழங்கி கொடுக்கிறது நிமித்தமாக கஷ்டங்கள் பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கடவுள் அத்தகைய விடுதலை பயணத்தில் நம்மை இணைத்துக் கொள்ளும்படியாக அவர் இருக்கிறார். அநீதியான காரியங்கள் பெண்களுக்கு விரோதமாய் வருகிற நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்து
பாதுகாக்கிறார். ஆகவே அது நமக்கு ஒரு தைரியத்தை, நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆகவே பெண்கள் தன்னுடைய குரலை உயர்த்தி பேசுகிற பொழுது நிச்சயமாக கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு தைரியமான ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் நான் பார்க்கிற பொழுது 12 வருடமாக பெரும்பாலான ஒரு ஸ்திரியை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதில் 12 வருடமாக பெரும்பாலான ஸ்திரீ அநேக வயதுகளாக சென்று தனக்கு குணமடையப்படாத அந்த நிலையிலே இயேசு வந்து அவர் வருகிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் தனக்கு சுகம் கிடைத்து விடுவேன் என்று சொல்லி அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தில் பெண்கள் வெளியே வரக்கூடாது, அதுவும் கூட்டமான பகுதிகளிலே அவர் செல்லக்கூடாது, ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு நிச்சயமாக அவர் போகக்கூடாது. இப்படியெல்லாம் தடைகள், கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் கூட அந்த பெண் எனக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதி குணமாக்குவதற்கு இயேசுவால் முடியும், அதற்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி சென்று நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அவர் போய் அந்த கூட்டத்தின் நடுவில் அவர் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். அவர் குணமடைகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவளை கண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 34ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனவே பெண்களுக்கு விரோதமாய் அநீதிகள் செய்யப்படுகிறது. ஆனால் அது நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்புகிறார். அவருமே அத்தகைய விடுதலை காரியங்களை அவர் செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே அவர் சொல்லுகிறார், மகளே என்று சொல்லி அவரை சொல்லி விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்திற்கு உன் வேதனை நீங்கி சுகமாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஜெபாலய தலைவருடைய வீட்டில் இருக்கக்கூடியவர் சொல்லுகிறார்கள், அந்த பிள்ளை மறித்து போயிற்று, நீ அவரை ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் பெண்களுடைய நிலை. இதெல்லாம் ஊறி போயிடுச்சுங்க, இதெல்லாம் பாரம்பரியமாக வரக்கூடியது, எந்த விதத்திலும் மாற்ற முடியாது, இப்படித்தான் என்று சொல்லி ஒரு முடிவு கட்டக்கூடிய அந்த நிலைகளிலே ஆண்டவர் அந்த வீட்டுக்குள் செல்கிறார். அங்கு இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற அந்த சிறு பிள்ளையை பிடித்து அந்த கையை பிடித்து அவர் சொல்கிறார், தலித்தாகுமி, சிறு பெண்ணை எழுது என்று சொல்லி அவர் சொல்கிறார். மார்க் 5:40 என்று அவர் சொல்கிறார். இயேசு அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தாகுமி என்று சொல்லி அவர் சொல்கிறார், சிறு பெண்ணே எழுந்திரு, நீ நம்பிக்கையற்றவர்களாக, நீ இன்னும் இவ்விதமான ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்களாக, நான் யாரும் பிரயோஜனப்பட்ட நிலையில அல்ல, நீ எழுந்து இன்னும் அநேக காரியங்களிலே நீ செய்ய உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, நீ எவ்விதமாக இருக்கக்கூடியது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, நீ எழுந்து என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இந்த நாளிலே கடவுள் விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிற, கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய ஒவ்வொருவரையும் பிடித்து கரங்களை பிடித்து அவர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மீட்பர், அவர் இரட்சகர், அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தக்கூடியவர். நிச்சயமாக ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. அவர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். துயரத்தில், பிரச்சனையிலே, கஷ்டத்தில், வேதனையிலே எல்லாம் முடிந்தது, அவள் மறித்து போயிற்று, அவளை அடக்கம்தான் செய்ய வேண்டும், அவருடைய எந்த விதமும் ஒரு யாரும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆதரவற்ற, உதவியற்ற, எல்லாம் முடிந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் அவர் கையை பிடித்து தலித்தாகும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உனக்கு இன்னும் நம்பிக்கை வெற்றிவிடவில்லை, உடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போனதாக எண்ணி இருக்க வேண்டாம், உடைந்து போயிருக்கிற அல்லது நொந்து போயிருக்கிற எல்லாம் நீ எல்லாம் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் இப்படித்தான் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலை இல்லவே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் வல்லமையுள்ள தெய்வனாக அவர் இருக்கிறார், அவர் இரட்சகராக அவர் இருக்கிறார். அது அத்தகைய ஆண்டவர் பிள்ளையினுடைய கரங்களை பிடித்து உயர்ந்ததைப் போல இந்த நாளிலும் புத்துயிர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார், மறுபடியும் வளர்க்கக்கூடியவராக அவர் இருக்கிறார், நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். அது அத்தகைய நிலையில பெண் பிள்ளைகளுடைய வாழ்வு ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பெண்கள் சாதிக்க வேண்டிய அநேக காரியங்களை செய்வதற்கு வேண்டிய ஆற்றலை அவர் தருவார். எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவை அனைத்தையும் தாண்டி செயல்படுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரா? என்னாகும் புஸ்தகத்தில், யாத்திராம் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், மோசேயினுடைய வரலாற்றில் 3 தைரியமான பெண்களை குறித்து 3 brave women in the life history of Moses என்று சொல்லப்படுகிறது. அவை அவருடைய வாழ்க்கை வரலாறில் 3 தைரியமான பெண்கள் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 430 வருடங்கள் எகிப்தில் அடிமையிலாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்களை, எபிரேய மக்களை விடுதலை செய்வதற்கு மோசேயின் இந்த தலைவனை ஆண்டவர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மோசேயினுடைய வரலாற்றை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு துணை நின்றது. ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் there is a woman behind it என்று சொல்லுவார்கள்.
ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் மோசேயினுடைய வெற்றிக்கு பின்னால் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த 3 தைரியசீலியான பெண்களை கொண்டு ஆண்டவர் மோசே உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எபிரேய பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அந்த நாளிலே பருவம் கட்டளையிட்டிருந்தார், எபிரேய பெண்கள் பிரசவித்தால் பெண் பிள்ளைகளாக இருந்தால் உயிரோடு விட்டுவிட வேண்டுமா, ஆண் குழந்தைகள் என்றால் அவர்களை கொன்றுவிட வேண்டும். இதுதான் அரசு அந்த நாளிலே வைத்திருந்த கட்டளை என்று நாம் பார்க்கிறோம். அந்த தாய் குழந்தையை பெற்றிருக்கிறார். அந்த தாயும் பிறந்தது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொள்ளுவதற்கு அது கண்டிப்பாக மனம் வராது. ஆனால் இந்த மகன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான். 3 மாதம் யாரும் என்னுடைய கண்ணிலும் படாதபடி அவளை ஒழித்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. 3 மாதம் அவள் ஒழித்து வைத்தார். இனியே மேற்கொண்டு ஒழித்து வைக்க முடியாது என்று நினைத்த பொழுது அவள் செய்த ஒரு காரியம், அதுதான் அந்த தைரியமான ஒரு பெண் செய்த ஒரு காரியம். இனி அவ்வளவுதான், ராஜாவே கட்டளை போட்டார், எல்லா குழந்தையும் செத்து போகிறாங்க, என் மகனும் செத்து தான் போவான் என்று விட்டுவிடவில்லை. அவர் என்ன செய்கிறார், 3ஆம் வசனத்தில் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இதாகிய தேவன் நோவாவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதில் விதமான அறைகளெல்லாம் ஏற்படுத்தி அதற்கு கீழும் பிசுனும் பூசு என்று அவர் சொல்லுகிறார். நான் 40 நாட்கள் மழையை நான் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜலத்தினால் இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன், உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதில் நீ பாதுகாப்பாக இருப்பதற்கு, நீயும் உடைய குடும்பத்தால் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுவதைப் போல இந்த தைரியமான இந்த மோசையினுடைய தாய் அத்தகைய வகையில் நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி நதியோரமாய் நாணலுக்குள்ளே அதை வைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு தைரியமான ஒரு பெண். தன்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடவுள் உதவி செய்வார். நிச்சயமாக இவன் அழிக்க பிறந்தவன் அல்ல, இவன் ஆள பிறந்தவன் என்று அவர் அதிகமாக யோசித்தபடினாலே கடவுளுடைய கருத்தில் விட்டு விடுவோம் என்று அவரை அத்தகைய வகையில் தனக்கு தெரிந்த பாதுகாப்பை அவர் செய்து அவர் விட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். 2ஆவதாக மோசேயினுடைய சகோதரி அவர் என்ன செய்தார், தூரத்தில் நின்று அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போயிருந்தது அவர் பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் யாத்திராகமம் 2:4 அதற்கு என்ன சம்பவிப்பதை அறியும்படி அவர் தமக்கை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். 7ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது அந்த தமக்கை பார்வோனுடைய குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீக்கு பால் கொடுக்கிற ஒருத்தையை நான் போய் உங்களிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், ஒரு சகோதரி, ஒரு அக்கா, அப்புறம் தன்னுடைய தம்பிக்கு என்ன நிகழ்கிறது என்று தூரத்தில் பார்க்கிறார். பார்ப்பதோடு மாத்திரமல்ல, அது அந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுக்கிற பொழுது ஒரு அவரிடத்தில் போய் தைரியமாக பேசுகிறார். பார்வோனுடைய குமாரத்தை எபிரேய பெண் என்று சொல்லுகிற பொழுது, அடிமைகள் என்று சொல்லுகிற பொழுது போய் கிட்ட நின்று கூட பேச முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் போய் தைரியமாக சொல்கிறார், அந்த குழந்தையை ஒரு வேலை நீங்கள் வளர்க்க வேண்டும் விரும்பினால் நான் போய் எபிரேய ஸ்திரீகளில் ஒரு பெண்ணை நான் அதற்கு பால் கொடுக்கும்படியாக நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அதற்கு அவருடைய தாயையே அவர் கூட்டி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது 2ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு பெண். 3ஆவது தைரியமான ஒரு பெண் பார்வோனுடைய குமாரத்தி. அவர் பார்வோனாக கட்டளையிடுகிறார். அரசு அந்த அரண்மனைகளுக்கு ஒரு கட்டளை வருகிறது, எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும், எபிரேய ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று ஆனாலும் இந்த பார்வோனுடைய குமாரத்தி தன்னுடைய அந்த ராஜா கட்டளையிட்ட வேலையிலும் கூட தன்னுடைய தாப்பனார் அத்தகைய கட்டளையிட்டாலும் கூட இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன் என்று அவள் என்ன செய்தார், தைரியமாய் தகப்பனுடைய கட்டளை இருந்தாலும் கூட அதை வளர்ப்பதற்கு தன்னை அதிகமாக அவர் வைத்தார் நான் பார்க்கிறோம். ஆகவே ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்று சொன்னால் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் தேவன் நம்மை கைவிடுவதாக இல்லை. நிச்சயமாக அதை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு பலன் தருவாரா. ரோமர் 8:28 நன்றியினுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறதா, தேவனுக்கு அனுபவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்.
அப்போ நான் பெண்ணாக பிறந்து விட்டேன், நான் அடிமையாக நான் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கிறேன், நான் இவ்விதமான நிலையில் இருந்து தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். தடைகள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேரும் இருந்தாலும் உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாக அவர் ஓடி போவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறார்கள். அடிப்படையில் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு அவர் நம்மை நன்மை செய்வதாக தேவராக இருக்கிறார். அந்த பார்வோனுடைய குமாரத்தை அவர் ஒரு கட்டளையிடுகிறார். பார்வோனுடைய குமாரத்தை யாத்திரையாக 1:25 எல்லா குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லப்படுகிறது. ஆனால் யாத்திரையாக 2:1 நம்ம பார்க்கிறோம், பார்வோனுடைய குமாரத்தை அந்த மோசேயினுடைய தாயை பார்த்து அவர் சொல்கிறார், நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். குழந்தை வளர்ப்பதற்கு நான் உனக்கு வேண்டிய அந்த சம்பளத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒருவேளை அந்த குழந்தை 1 வயதில் பாவமாக இருந்ததா, 2 வயதில், 3 வயதில், குறிப்பாக 3 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு பால் குடிக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள். அவருடைய 3 வயதுக்கு என்பதாக அந்த பார்வோன் அரண்மனையிலேயே ராஜகுமாரத்தினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசகுமாரனாக அந்த அரண்மனையில் அவன் வளர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் அத்தகைய நம்மை ஒருபோதும் கைவிடக்கூடியவர் அல்ல, நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடியவரே அல்ல. நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலைமையில, பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலைமையில, உரிமைகள் மறக்கப்படக்கூடிய இந்த நிலைகளில் நாம் வாழ்ந்து வந்தாலும் அதை அனைத்தையும் நமக்கு நன்மையானதாக மாற்றி தருவதற்கு ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாரா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். சீரிய தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை வழங்கினது நாகமான் என்று சொல்லப்படுகிறது. அவர் நாகமானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது மகா பராக்கிரமசாலியாக அவன் இருக்கிறான். ஆனால் அவனும் குஷ்டரோகியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த குஷ்டரோகத்தை போக்குவதற்கு ஆண்டவர் ஒரு சமாரிய தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு பெண் தான் அதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சிறு பெண் தான். அவருடைய வார்த்தைக்கு எந்த விதத்திலும் மதிப்பு கிடையாது. ஒன்று அவர் பெண்ணாக இருக்கிறார், 2வது அடிமையாக இருக்கிறார், இன்னும் வேறொரு தேசத்தில் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை அவ்வளவு தூரம் அந்த ஒரு அதிபதி கேட்டு செல்வார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் அவர் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் கடவுள் பேரில் அவர் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக அவர் இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் கடவுள் பேரில் அவர் பற்றுறுதி உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும். அத்தகைய வகையில் நாமும் ஆண்டவர் பேரில் அவர் பற்றுறுதி உடையவர்களாக இருந்து ஆண்டவரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை அவர் செய்வார். அவன் நாகமான் குணமடைந்து அவர் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலுக்குரிய தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவர்கள் இல்லை என்று சொல்லி அவன் அதிகமாக ஆண்டவரின் நாளிலே அவன் துதித்தான், ஸ்தோத்திரித்தான். ரோடு மாத்திரமல்ல அங்குக்கூடிய அநேகருக்கு அவர் சாட்சியாக அவன் ஜீவிப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு சிறு பெண் என்று சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிறோம். மற்ற வகையில் கடவுள் நம் பெண் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கப் போகிறார். நம்முடைய பெண்ணினத்தை ஆண்டவர் எந்த விதத்திலும் கைவிடக்கூடியவர் அல்ல. அநீதிகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்தாலும் கூட அவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் வாழ்வழிக்கக்கூடியவர்களாக அவர்களின் மூலமாக சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வல்லவராக இருந்தாரா. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு பெண் நிமித்தமாக அழிவு, மரணம் உலகத்தில் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏவாள் செய்த பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக நமக்கு மரணம், அவர்கள் மூலமாக ஒரு பெரிய தண்டனை நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸ்திரீயின் வித்தாகிய மரியாதையின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம் மனிதனுக்குமே மீட்பு அருளப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் பெண்களை நேசிக்கிறவர், பெண்களை ஆஸ்வதிக்கிறவர். அவர் எந்த விதத்திலும் அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் மூலமாக பெரிய விடுதலையை, பெரிய வாழ்வை ஆண்டவர் எல்லாருக்கும் தர வல்லவராக அவர் இருக்கிறார். அவர் நம்பிக்கையற்றவராக இருக்க வேண்டாம். இது நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டாம். ஆண்டவர் பேரில் நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் அந்த காலத்தில் நமக்கு நேர்த்தியாய் அழகாய் செய்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக மீண்டுமாக நாம் நன்றி செலுத்துகிறோம். அருமையான பெண் குழந்தைகளே நாம் அதிகமாக நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே எவ்வளவு அநீதியான காரியங்கள் அவர்களுக்கு விரோதமாக ஏற்படுகிறது. அவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நம்பிக்கையற்றவர்களாக இல்லாதபடி கர்த்தர் நிச்சயமாக எங்கள் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆஸ்வதிப்பார். நாங்கள் தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுடைய குரலை நாங்கள் உயர்த்துவோம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள் மத்தியில் ஆண்டவர்களுக்கு நியாயம் வழங்குவார். தாயினை மறந்தாலும் தகப்பனை கைவிட்டாலும் நான் என்னை கெடுதல் சொல்லி ஆளுவர்
நமக்கு தாயாக தகப்பனாக இருந்து அநேக காரியங்களை நம்மை வழிநடத்தி சென்று நம்மை ஆசிரியர்களாக தேவன் நிச்சயமாக நமக்கு நன்மையான காரியங்கள் செய்ய நம்பிக்கையோடு உலகில் அருமையான குழந்தைகள் ஆண்டுடைய பலத்தினாலே சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் அவர்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டிக்கிறோம். இதாகவே நாம் யாவரும் என்று 9ஆம் பக்கத்தில் காணப்படுகிறதான நிச்சயா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். சிறிய புத்தகத்திலே 9வது பக்கம் நிச்சயா விசுவாச பிரமாணம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனையிலே பங்கேற்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்றைய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஆயிரங்களிலே கமிட்டி அங்கங்கள் சார்பாக செயலர் உள்ள திருமண கருவிருந்த அணிகள் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்க்கை வரவேற்கிறோம். அதை தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். நமது ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் ஒரே ஆராதனையாக நடைபெறும். வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஜபக்கூட்டம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். ஆலய ஆராதனையிலே நீங்கள் பங்கேற்று வருகிற பொழுது முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். உங்களுடைய உடல் வெப்பநிலையை நீங்கள் பரிசோதித்து வர வேண்டும். சானிடைசர் கொண்டு கரங்களை சுத்தம் செய்து வர வேண்டும். சமூக இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களது சொந்த திருமறை, பாமாலை கீர்த்தனை மற்றும் ஜெப புஸ்தகம் கொண்டு வர வேண்டும். 10 வயதுக்கு கீழும் 60 வயதுக்கு மேலும் ஆலயத்தில் வருவதை தவிர்க்க வேண்டும். சளி, இருமல், காய்ச்சல் இருப்பின் வீட்டிலேயே உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து நீங்கள் வருவதை தவிர்க்க வேண்டும். ஆராதனைக்கு பின் ஆலயத்தில் கூட்டமாக இருப்பதை தவிர்த்து இல்லங்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். அரசு காட்டுகிற வழிபாட்டு முறையை நாம் கடைபிடித்து கொரோனா நோயை நாம் அழித்திட அரசோடு கூட நாம் இணைந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். பள்ளி கல்லூரிகள் விரைவில் திறந்திட ஜெபிப்போம். கொரோனா நோய் முற்றிலும் அழிந்திடவும் நாம் ஜெபிப்போம். ஈரோடு சிஎஸ்ஐ மருத்துவமனை தற்பொழுது கொரோனா நோய் வார்டாக, COVID-19 வார்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் பிறந்தநாளை திருநாளை கொண்டாடுவது திருச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திருமதி ஐ. ஜபா எலிசபெத் பொன்மொழி, திரு ராஜ்குமார், திரு ஜபசிங், திருமதி பிர்லா வசந்தி வில்சன், கிளினிஸ் முல்லர், திரு ராஜசேகர் தேவன்பு, திரு சாம் தினகரன், பி. வெண்ணிலா வேதநாயகம். திருநாளை கொண்டாடுபவர்கள் திரு எஸ். பிரின்ஸ் தினகர், திருமதி சுகந்தி, திரு சி. அந்தோணி, திருமதி ஸ்டெல்லா, திரு ஆர். ஆர்வின் தனசிங், திருமதி திலகவதி, திரு சேவியர் பாண்டியராஜா, திருமதி நேசமணி சேவியர். இவர்களுக்கான வாக்குத்தத்தம்: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13.
தூய அந்திரேயா ஆலயத்தை சார்ந்த ஆயர் திரு எஸ் அருள்ராஜ் ஆயர் அவர்கள் நேற்று கர்த்தருக்குள் நித்திய அடைந்திருக்கிறார்கள். முன்பு அருளங்காடு தூய அந்திரேயா ஆலயத்தில் ஆயராக பணியாற்றி கொண்டு வரக்கூடிய திரு அருள்ராஜ் ஆயர் அவர்கள் நேற்று தினத்திலே கர்த்தருக்குள் நித்திய அடைந்திருக்கிறார்கள். குடும்பத்தினருக்காக ஜெபிக்கும்படி உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த நினைவாக அறிக்கை. நமது சபையை சார்ந்த காலம் சென்ற ஜபராஜ் திருமதி பாக்கியஸ்ரீ அவரது மகன் ஸ்டீஃபன் என்பவரும் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் நாசரேத் தூய யோவான் பேராலயத்தை சார்ந்த திரு செல்வின் திருமதி கலா அவர்களது மகள் செல்வி பியூலா என்பவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவர்களுடைய தூய நிலைமை ஒன்றாக இருக்கக்கூடாத நியாயமான தடையோ காரணமோ இருக்குமானால் அதை சபையாளர்கள் எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமண அறிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருமதி பாக்கியஸ்ரீ ஜெயராஜ் அவருடைய மகன் ஸ்டீஃபன் என்பவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். செல்வின் கலா அவருடைய மகள் பியூலா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே பரிசுத்த தேவாலயத்திலே அவர்கள் கணவன் மனைவியுமாக இணைய இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி நம்முடைய கிருபியினாலே திருமண காரியங்கள் நல்ல முறையில் நடைபெற்று அவர்கள் சந்தோஷமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு நீ அவர்களுக்கு பலன் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். விதமாக திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு காத்திருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏற்ற இடங்களிலே ஆண்டவரே திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்கள் நம்ம குடும்பமாக கண்டு இந்த நாமத்தை மயக்கிடுவதற்கு அருள் புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வாரம் அவரது பிறந்த நாளையும் திருமண பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரில் பணியோடு வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. மீண்டும் நாளை நாமத்திற்கு மகிமை உண்டாக காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளிலே 288வது பாட்டை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 288வது பாடல். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு உனக்கு என்ன குறை மகனே மகளே என்ற பாடலை நாம் பாடுவோம். 288வது கீர்த்தனை.
படிப்போம். 12வது பக்கம் 2வது நாணயத்தில் பரத்திலிருந்து வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்மாக்கள் வெற்றிக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. அகிலோக சமாதானத்துக்காகவும் கடவுளுடைய வசதி சபை நல்வாழ்வுக்காகவும் அவைகள் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெயிப்போமாக. நம்முடைய பேராயரும் மற்றெல்லா பணிகளுக்காகவும் விசேஷமாய் வைத்தவன் தர்மராஜ் அஸ்லாம் என்னும் நமது பிரதம பேராயரும் தீவிர என்னும் நமது பேராயரும் நல்ல இறுதியோடும் சித்த மனசாட்சிகளும் தங்கள் பணியுடைய நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி செய்வோமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வைப்பவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி செய்வோமாக. வியாதியஸ்தர், உபதிரவப்படுவோர், துன்பப்படுவோர், மரணத்துவாயிருப்போர், நம்மிடத்தை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் மருத்துவமனையில் விலங்குகள் சிகிச்சைக்கு அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி செய்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அநாதைகள், விதவைகள், உபதிரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி செய்வோமாக. அந்த காலத்திலிருந்து நம்மை அவசியமான உயிரிழந்து வரக்கூடிய மதங்களை காண்பிப்பதற்காக நமக்காகவும் கிறிஸ்து நாமத்தை அறிவிக்கும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி செய்வோமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்துக்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியம் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவர்களையும் எங்கள் கூட்டாளத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவர்களையும் உடைய குமாரனும் எங்கள் கத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு நல்லது தருவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. அப்பொழுதுக்காக நாம் எழுந்திருப்போம். இதோ சகோதரர்களுக்கு வாசம் வருகிறது, எவ்வளவு மணியும் எவ்வளவு அந்த உலகத்தில் நாம் எல்லாரும் படிக்கிறபடியால் அநேக நாம் உடைய சரீரமாக இருக்கிறோம். சமாதான வாழ்க்கை நாம் அறிவிக்கிறோம். சமாதானம் இன்னும் 20 ஆராதனைக்கு ஆயத்தமாக கீர்த்தனைகளிலே 255வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 255வது பாடல் கர்த்தரை நம்பியுமா சகோதரன் கர்த்தரை நம்பியுமா பாடலை நாம் பாடுவோம். Amen.
வருடத்திற்காக ஒரு கிருபாசனத்தை பிரவேசிப்பதற்கு புரிந்தும் தீவிரமான மார்க்கத்தை உங்கள் அருமையான குமாரத்திற்காக கொண்டு தொடங்குகிறேன். நாங்கள் அபார்த்தராயும் அவர் மூலமாக உம்மாண்டே வருகிறோம். எங்களை இந்த காணிக்கையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உயர்வுபடியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானங்களும் பூமியிலும் இவையெல்லாம் உடையவர்கள் உங்களுடைய கருத்தில் வாங்கி நோக்கி இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். மனிதன் சாயலாக உண்டாக்கி அவர் நாள் இருந்தபோது கிறிஸ்துவர்களாக நீர் வழங்கிக் அப்பத்தை எடுத்து சோதனை பண்ணி அதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாக்கு செய்யுங்கள். இது ஒன்றுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கொடுப்படி இதை செய்கின்றார். அப்படியே நமக்கு ஒரு மாதத்தை எடுத்து சோதனை பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை காண்பீர்கள். இது பாவம் என்றால் கொடுத்தாலும் அமெரிக்கா சொல்லப்படுகிற புது உடமைக்கு அர்த்தம்.
இதை பாடம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கொள்படி இதை செய்து திருவிழா விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாரும் அனுபவத்தில் வச்சிடும் அவரோட சரளத்தாகவும் வளர்த்தாமல் சகல கணக்கு மகிமையும் பாடல்களே 445வது பாடலை 4 நாம் பாடுவோம். 445வது பாடல் வானக பாடலும் ஜெபமாக பாடுவோம்.
கிறிஸ்துவின் சரீரத்துவமாகிய சாத்தம் வந்து விசுவாசம் வாங்கினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பத்தொன்பதாம் பக்கத்தில் காணப்படுகிறதான 18வது பக்கம் காணப்படுகிறதான ஜெபத்தை நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். திருப்பதிலே 18வது பக்கம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துவமாகிய சாத்தம் சர்வவல்லமை கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் இந்நாளுமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை உதவியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விளையாட்டு சரீரத்துவமாக நானாக உங்கள் பாவங்களை இருக்கிறேன். அதோட காலத்தில் சோதனைக்கிறோம். சைவமாகிய பரிசோதனைக்கு வழியாக கொடுக்கிறோம். நாம் கொடுத்ததை செய்யாமல் தேவனுடைய நன்மை பரிமாணம் தருவதற்காக எங்கள் தேவனுக்கு மகிமையும் ஞானமும் சோதனமும் ஞானமும் உண்மையும் மகிமையும் சதா காலத்திலும் உண்டாவதாக. எல்லாருக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரிகளும் அன்பில் இருக்கும்படி உங்களுக்கு கிறிஸ்துவிற்காக கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வவல்லமையுடைய ஆசீர்வாதம் இருக்கு எப்போதும் நம்முடைய